ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Erode அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தக்காளி அடை தான் பண்ண போகிறோம். எப்பயுமே சாதாரணமாக அடை அப்படிங்கிறது வந்து நம்ம பருப்பு வகைகளெல்லாம் மட்டும் போட்டு செய்வோம். அது கொஞ்சம் நம்ம உடனே ஊற்றும் போது அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் தக்காளி எல்லாம் போட்டு செய்கிறதுனால இது நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இது எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலா பொடிகள் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இது 30ஆம் தேதி வரைக்கும், இந்த மாத கடைசி வரைக்கும் இருக்குது. ஒரு 3 நாளைக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 600 ரூபாய்க்கு மேலே, 1000 ரூபாய்க்கு மேலே, 1500 ரூபாய்க்கு மேலே, 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்குமே மசாலா பொடிகள்லாம் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் மசாலா பொடிகள்லாம் வாங்கி பயன்பெறணும். வாங்க இப்போ போய் நம்ம ஓம ரசம் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வைக்கலான்றதை போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரே கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கடலைப்பருப்பு 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். பச்சரிசி 2 கப் அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா புழுங்கல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த தோல் எடுத்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே நல்லா ஊறிடும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது டேஸ்ட்டுக்கு, அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி தான் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக செய்யலாம். இது காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆந்திரா மிளகா. நான் 5 காஞ்ச மிளகா போடுறேன். உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து கூடவோ குறைக்கவோ பார்த்துக்குங்க. 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 3 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம். ஏன்னா நம்ம வந்து பருப்பு வகையெல்லாம் போடுறதுனால வாய்வுத்தன்மை இருக்கக்கூடாது, நெஞ்சு கரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுடலாம். அப்போ வந்து அடமாவு வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் தரன்னு அரைப்போம். இப்போ பல்ஸில் போட்டு எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே நல்லா தூளாகிடுச்சு. இப்போ அரைக்கும் போது இதுவும் சேர்ந்து அரைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாமே அள்ளி இதில் போட்டுடலாம். இதே தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, உப்பு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல நரன்னு அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம அரைக்கும் போது என்ன பண்ணலாம், இதுலேயே வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி தான், அதனால் இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். இது வந்து என்னாகும், நம்ம தக்காளி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால தக்காளி அடை தோசை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே என்ன பண்ணலாம், மீதி இருக்க பருப்பு வகைகளெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெயை நம்ம அரைக்கும் போதே இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி வெண்ணெயெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டு செய்யும் போது இந்த அடை தோசை சுட்டு வச்சாலுமே காஞ்சி போகாது, மெத்துன்னு இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். இப்போது நம்ம இதை வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அடை செய்யும் போது நம்ம மேலால் பிச்சு போட்டு நம்ம செஞ்சோம்னா அங்கங்கே உங்களுக்கு வாயில் படுற மாதிரி இருக்கும். அதே வந்து இதில் போட்டுட்டோன்னு வைங்களேன், லேசாக, அதாவது ஃபைனலாக போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டோம்னா நல்ல வாசனை ஃபுல்லாகவே இந்த அடையில் இறங்கிடும், நல்லாயிருக்கும். அங்கே எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு நமக்கு வந்து தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்துக்கலாம். அடை மாவு வந்து தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கக்கூடாது, இட்லி மாவு பக்குவத்துக்கும் இருக்கக்கூடாது. அதுக்கு நடுவில் இருக்க ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அடை நல்லா மெத்துனும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. பொடியாக அந்த மாதிரி எல்லாமே நல்லா உடச்சி விட்டுக்குங்க வெங்காயத்தை. இப்போ இது எல்லாமே எடுத்து தூவி விட்டுடலாம்.
வேகும் போது இது நல்லா வெந்துடும். அடையோடு எடுத்து சாப்பிடும் போது என்னாகும், நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த அடையும் உடனே நீங்கள் சுட்டலாம். ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் போட்டிருக்கிறதுனால டக்குன்னு ஊற்றி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ அடை எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடை தோசை ஊற்றுறதுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணாலும் ஊற்றலாம். கொஞ்சம் அடை அப்படின்னாலே கொஞ்சம் தடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் வெண்ணெயும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நெய்யும் ஊற்றலாம். எது வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த அடை தோசை ஊற்றும் போது. அப்போ தான் அந்த மாவெல்லாம், அதாவது இந்த பருப்பு வகைகள்லாம் நல்லா வேகும். பாருங்கள் நல்லா வெந்துச்சுன்னு பாருங்கள். எடுக்கிறதுக்கும் பாருங்கள் நல்லா ஈஸியாக இருக்குது. வெங்காயம்லாம் போட்டு ஊற்றி இருக்கிறதுனால மாவு வந்து நல்லா வேகாமல் போயிடும். அதனால் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா எல்லாமே தோசைக்கல்ல நல்லா பட்டு நல்லா முருகலாக வரும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த அடை தோசை வந்து மெல்லிசாவும் ஊற்றலாம், அப்படி இல்லை அப்படின்னா செட் தோசை மாதிரி சின்ன சின்னதாகவும் ஊற்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி அழுத்தி விட்டுடலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா பாருங்கள். இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நாட்டு சர்க்கரை வச்சுக்கோங்க. பாருங்கள் இதிலே என்ன பண்ணலாம், சூடாக இருக்க அடை மேலே கொஞ்சமாக வெண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெய் உருகி இருக்கும். அப்போ இந்த அடையோடு சேர்த்து இந்த வெல்லத்தை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெண்ணெயை கொஞ்சம் லேசாக தொட்டுட்டு இந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இப்படி தொட்டுட்டு இப்படி சாப்பிட்டோன்னு வைங்க, சும்மா அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே வேண்டாம், அந்த அளவுக்கு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தக்காளி போட்டு நீங்கள் ஒரு நாள் வந்து அடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.